திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். ஜெனரல் செக்ரட்டரி வராரு, ஏஐசிசி முக்கியமானவர் சிஎம் சந்திக்க போறாங்க. ஈவினிங் என்ன பேச போறீங்க? தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல சார், நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க திமுகவுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அது தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், கூப்பிடுவாங்க, பேசுறோம். இப்ப திடீர்னு வர்றதா செய்தி வந்திருக்கு, வராரு. என்ன பேச போறாங்க, எது பேச போறாங்கன்னு அவர் வந்து அவர்கிட்ட பேசிய பிறகுதான் தெரியும். எனக்கு இப்ப தெரியாது. சந்திக்க போறீங்க, நீங்களும் போறீங்க சார்? போவேன், கண்டிப்பா. கலியுகத்துல இந்த முதலமைச்சர்கிட்ட ஒர்க் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லியிருந்தீங்க. அது 26லயும் தொடருமா? 26லயும் தொடரும், 36லயும் தொடரும், 46லயும் தொடரும், 56லயும் தொடரும். இது இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி. ஆகவே இதில் என்ன எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தொடரும். ராகுல் காந்தி எப்போது சென்னை வர இருக்கிறார்? ஏன்னா பிரைம் மினிஸ்டர் 1ஆம் தேதி ஒரே மேடையில் அமர போறார். சிஎம் கூட மார்ச் 9ஆம் தேதி மிகப்பெரிய மாநாடு சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்குது. வெகு விரைவில் அனைத்தையும் அறிவிப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சார், சோடங்கர் வராரு, வேணுகோபால் வராரு, சிஎம் பார்க்க போறீங்க, அதுதான் கேட்கிறோம். நீங்க ஏற்கனவே நீங்க சொன்ன டேட் தான் 22 பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொன்னீங்க, அதுதான் கேட்கிறோம். தொடங்கிட்டோமே, நாங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். நேற்றுக்கும் மதுரையில் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், இன்னைக்கும் பேசியிருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். எந்தவித பிரச்சனையும் இல்லை.